உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திறந்துட்டேன். எங்க வர சொல்லுங்க பார்க்கலாம். டேய், அறிவில்ல, வெளியே வாங்க எல்லாரும். நீ எப்படி திடீர்னு பாத்ரூம்குள்ள இருந்து வந்த? எப்படி திடீர்னுனா என்ன கேக்குறீங்க? எனக்கு புரியல. நீ எப்படி பாத்ரூம்குள்ள இருந்து வந்தேன்னு கேக்குறேன். நான் பாத்ரூம்குள்ள தான் இருக்கேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்போ நான் பாத்ரூம்குள்ள இருந்து தானே வருவேன். அது எப்படி நீங்க இருக்க முடியும்? உன்னை நான் பார்த்தேனே. எங்க பாத்தீங்க? நீ யார் கூடவோ பைக்ல போறத என் 2 கண்ணால பார்த்தேன். அது நீதான். அப்போ நீங்க இப்போ பாத்துக்கிட்டு இருக்கிறது யார? அது பைக்ல நான் யார் கூடயோ போய்கிட்டு இருந்தா நான் எப்படி இங்க இருப்பேன்? சொல்லுங்க. அம்மா, நான் ஒத்த குழந்தையா பிறந்தனா இல்ல 2 குழந்தையா பிறந்தனாமா? ஏன்னா வீரன் சித்தப்பா சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இங்க இருக்கும்போது அவர் என்ன மாதிரி இன்னொருத்திய பாத்திருக்காரு. அப்படின்னா எதுக்கும் நான் பிறந்த ஹாஸ்பிடலுக்கு போய் விசாரிச்சு பார்க்கணுமா? நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. நீங்க நிறைய கொட்டிட்டீங்க, அதையெல்லாம் இப்ப அள்ள முடியாது. அதனால நீங்க பேசினது எல்லாம் தப்புன்னு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது? மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி இவ்ளோ நேரம் என்னெல்லாம் பேசுனீங்க எங்க அம்மாவை பத்தி? அதுக்கெல்லாம் நீங்க எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி என்ன நான் பேசினேன்? அப்படி என்ன பேசுனீங்களா? நீங்க பேசுனது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுதான் உன் பொண்ண வளர்க்கிற லட்சணமானு கேக்குறீங்க? ஏன் எங்க அம்மா அப்படி என்ன தப்பா வளர்த்துட்டாங்க? என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு நீ தேவையில்லாம சுப்பு இவ்வளவு வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்ல. நீ பண்ணது பெரிய தப்பு. சுப்புலட்சுமி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கும். அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஐயோ அண்ணே, மன்னிப்பெல்லாம் வேணாம் அண்ணே. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அண்ணே, வேண்டாம். சுப்பு, நீ சும்மா இருமா. அம்மா,
நீ சும்மாரு. இப்ப மட்டும் அவங்க மன்னிப்பு கேக்கலனா அவங்க பேசினதெல்லாம் சரிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அம்மா, வீட்ல இருக்கிற நந்தினிய நீங்க இல்லன்னு சொல்லி இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணது தப்புமா. அதுவும் நீங்க அத்தைய பேசினதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைமா. ஆமா கல்யாணி, நீ அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. நீ மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அண்ணி, பரவாயில்ல விடுங்க. இந்த பூ வைக்கிறதே நீதான் என் மருமகன்னு ஊருக்கு சொல்றதுக்கு தானே. ஆனா உனக்கு நான் சொல்றேன், என்ன மீறி என் மருமகளா நீ என் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. வர விடவும் மாட்டேன். கரிகாலம் தான் இந்த அடங்கா பிடாரிய எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கான். அவங்களுடைய சங்காத்தம் கரிகாலனுக்கு இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நல்லதில்ல. கரிகாலனை நாம கொஞ்சம் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்தே ஆகணும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பூ முடிப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே வானதி தான் மணிமேகலை வீட்டு மருமக. நந்தினி தான் கல்யாணி வீட்டு மருமக. இத யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா இது ஊர் கட்டுப்பாடு. நான் மாத்தி காட்டுறேன். சரி சரி, சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் ஆரம்பிப்போம். முதல்ல எல்லாம் வாங்க சாப்பிடலாம். என்ன இப்படி ஊர் கட்டுப்பாடு போட்டுட்டாங்க? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.